நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன், த்ரெட் வச்சு பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டுருக்கேன். இப்போ ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சலூனில் போய் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளோட ஸ்டைலிஸ்ட் ஒழுங்காக பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து வேறு பிரான்ச் இல்லைனா வேறு எங்கேயாவது போயிடுவாங்க, இல்லை நம்ம எங்கேயாவது போயிடுவோம், நம்ம வந்து அந்த மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அவங்க பண்ண அந்த ஷேப் வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ரொம்ப எமர்ஜென்சி, நம்மளே ஐப்ரோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் நடுவில் நிறைய டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வந்து ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பவுடர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாதாரணமான டால்கம் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ டால்கம் பவுடர் இல்லை இப்போதைக்கு, அதனால் நான் வந்து இந்த லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஐப்ரோஸ் அப்போ தான் வந்து ஈரமாக ஒட்டிக்கிட்டு இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஐப்ரோஸ்க்கு கீழே, ஐப்ரோஸ்க்கு மேலே, ரெண்டு சைட்லேயே நம்ம வந்து ஐப்ரோஸ் எடுப்போம். அதனால் அப்ளை பண்ணியாச்சு. ஆப்போசிட் சைடில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேங்க. இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம துணியெலாம் தைப்போம் பார்த்திங்களா, அந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க, ஒரு அரை மூலம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த 3 விரலை வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு 4 சுற்றுங்க போதும். சுற்றினதுக்கப்புறமா கையில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஹேராக ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து அவ்வளோவா வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காதுங்க, நம்மளே பண்ணிக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலே இருக்க ஹேர்லாம் எடுத்துடலாம். அதாவது ஹேர் வந்து உங்களோட ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணி எடுத்துடுங்க. நான் வந்து இப்போ என்னோடய ரைட் சைடில் வந்து அந்த ட்விஸ்ட் பண்ண பார்த்திங்களா, அந்த பகுதி வந்து ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி பண்ணுறேன். நீங்களே பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். இது உங்களுக்கு வந்து ஷேப் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பிக்னஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஷேப் கூட கொடுக்கலாம். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர்ஸ் மட்டுமே நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணும்போது உங்களுக்கு பெயின் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஹேரில் இருக்க அந்த முடி அதாவது தலையில் இருக்க முடி ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் மாட்டி இருக்கும். ஸோ அது மாட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே பண்ணுறேன் பாருங்கள். கீழே பண்ணும்போது என்னோடய ஐப்ரோஸை நான் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கிறேன். லிஃப்ட் பண்ணால் தான் அந்த இடம் வந்து ஸ்கின் டைட் ஆகும், உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் வரும். இல்லை வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு லேசாக வந்து டேர் ஆகும். அதனால் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புருவத்தை தூக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஹேராக நீங்கள் வந்து எடுக்கணும். இதுவும் வந்து உங்களுக்கு அது நீங்கள் அந்த ஹேர் வந்து பிடுங்கிட்டு வரும்போது ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் உங்களோட ஐப்ரோஸில் ட்ரை பண்ணி பார்க்காம உங்கள் கையில் இருக்க முடி, காலில் இருக்க முடி, இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஐப்ரோஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். இதில் இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து துணி தைக்கிற நூல் மட்டும்தான் எடுக்கணுன்றது கிடையாது. ஐப்ரோஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒயிட் கலரில், பிளாக் கலரில், 2 கலரில் இது வரும். ரெண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணுற த்ரெட்டாக இருந்தாலும் சரி, துணி தைக்கிற த்ரெட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த த்ரெட்டை வந்து நல்லா வாட்டரில் நல்லா நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் த்ரெட் வாங்கும்போது அந்த த்ரெட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டாக இருந்தால் கடையில் நம்ம வாங்கி அதை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த துணி தைக்கிற த்ரெட்டாக இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதை எடுக்காதீங்க. உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். உங்களோட கையிலையும் வந்து அது நல்லா வந்து பட்டு கையெல்லாம் கிழிச்சு விட்ரும். ஸோ சாஃப்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் வந்து வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி அதுலேயே இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஸ் க்யூப் எடுத்து உங்களோட ஐப்ரோஸில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க, ரப் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நம்பாயிடும், மறுத்து போயிடும். அப்போ நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் வந்து அந்த லைன் பண்ணிக்கிறேன். அந்த லைன் வந்து உங்களுக்கு நல்லா ஷேப் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா அழகாக ஷேப் கொடுக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சைடு ஐப்ரோஸ் மட்டும்தான் பண்ணி காமிக்கிறேன். 2 சைடு நான் பண்ணல. ஒரு சைடு ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த இன்னொரு சைடு ஐப்ரோஸ் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா கிட்ட பாருங்கள், நல்லா வந்து ஒரு லைன் அழகாக எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு ஷேப் மாற்றணுன்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.